மைதானம் என்ற ஒரு பொட்டல் காடு, சிறந்த வெளி மைதானம். அந்த மைதானத்துல நீ கேட்கிற துவா, மைதானத்துல நீ கேட்கிற துவா, நீ அழுகிற அழுக, அவ்வளவுதான். நீ துவா கேட்கிற, இஸ்திக்பார் செய்யணும், பாவம் மன்னிப்பு, அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. இதுதான் அமல். ஹஜ்ஜினுடைய அமலே அதுதான். எஹ்ராமுடைய உடை, எஹ்ராமுடைய நேரம், எஹ்ராமுடைய நாள், எஹ்ராமுடைய இடம், அல்லாஹ்ட்ட அழுகிறது. ஏன் வச்சா தெரியுமா? பிறை 9ல உச்சி சாஞ்சதுல இருந்து உச்சி மறைகிறதுக்குள்ள இந்த 7 மணி நேரம், இந்த 7 மணி நேரத்துல எவராவது ஒருத்தர் ஹஜ்ஜுங்கிற அமல் ஆகப்பெரிய அமல், முஸ்லிமுடைய அமல், இஸ்லாமுடைய வணக்க வழிபாடு இல்ல, ஆகப்பெரிய வணக்க வழிபாடு ஹஜ்ஜு. இந்த ஹஜ்ஜுங்கிற இந்த அமல அல்லாஹ் தஆலா இருக்கக்கூடிய இடத்திலே ஆக உயரமான இடம் காபத்துல்லா, ஆக சிறந்த இடம் காபத்துல்லா. காபத்துல்லாவுக்குள்ள இந்த ஒரு 7 மணி நேரத்துல யாரெல்லாம் உள்ள வந்து 2 ரக்காத் தொழுறாங்களோ அவங்க எல்லாம் ஹாஜி அப்படின்னு ரப்பு டிக்ளரேஷன் பண்ணி இருந்தா, உண்மையிலே அமல்ல சிறந்த அமல் ஹஜ்ஜு தானங்க. உண்மையிலே இருக்கிற இடத்துல சிறந்த இடம் காபா தானங்க. நான் எப்படி ஹஜ்ஜுங்கிற அமலை வந்து காபத்துல்லாவிலே வச்சிருக்கணும்? ஹஜ்ஜுங்கிற அமல்ல காபத்துல்லாவை வச்சாம பொட்டல் காடுக்கு போக சொல்லிட்டானே, ஏன் போச்சா? அங்கேயும் போய் தொழுகு சொல்லல, அங்க நோம்பு வச்சு போய் இடி சொல்லல, அங்க போய் நீ தொழுகு சொல்லல, அங்க போய் குர்ஆன் எடுத்து வச்சு ஓது சொல்லல, அங்க போய் என்ன செய்யணுமா? துஆ தான். ஏங்க வச்சான்? தொழுகை கூட கடமை இல்லைங்க. தொழுகை கூட முன்னாடி தள்ளி விட்டுட்டான், தொழுகை பின்னாடி அடிச்சு விட்டான். இப்படி பண்ணி போட்டு போய் பொட்டல்கால கிடந்து அழுகுன்னு சொன்னானே, ஏன் இந்த சூட்சமத்தை வச்சான்? ஏன் காபத்துல்லாவுக்குள்ள வந்து 2 ரக்காத் தொழுத ஹாஜி அப்படிங்கிற டிக்ளரேஷன் ஏன் வைக்கல? ஆக உயர்ந்த அமல ஆக உயர்ந்த இடத்துல வச்சிருந்தாங்க, அவன் முடிவு பண்ணணும். பண்ணாம அங்க கொண்டு போட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுதான் அல்லாஹ்வுடைய அஹம்மியம், இதுதான் அல்லாஹ்வுடைய சூட்சமம். என்ன காரணம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் நம்ம 40 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு போறோம். 40 லட்சம் பேர் போறோம்னா 25 லட்சம் பேர் பெண்கள் தான் இருப்பாங்க. 40 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு போனா எத்தனை லட்சம் இருக்கும்? 25 லட்சம் பேர் பெண்கள் இருப்பாங்க. 25 லட்சம் பேர்ல ஒரு 5 லட்சம் பேர் வைங்க சின்ன வயசுக்கார பொம்பளை பிள்ளை இருப்பாங்க. இந்த 5 லட்சம் பேர்ல அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நேரம், அந்த நாள் அந்த நேரத்துல ஒரு 1 லட்சம் பேருக்கு தொழுகை இல்லாம போயிட்டான்னு வச்சுக்கோங்க. தொழுகை இல்லாதவங்க, தொழுகை இல்லாத பெண்கள் பள்ளிவாசலுக்குள் நுழையலாமா? தொழுகை இல்லாத பெண்கள் காபத்துல்லாவுக்குள்ள வரலாமா? தொழுகை இல்லாத பெண்கள் தொழுகலாமா? ஹராம்ல. பள்ளிக்குள் நுழையிற ஹராம், காபாவுக்குள் நுழையிற ஹராம், தொழுவது ஹராம். இதனால தான் அல்லாஹ் காபத்துல்லாவுல குறிப்பிட்ட இந்த நேரத்துல குறிப்பிட்ட இந்த ஆடையில நீ வந்த ஹாஜி அப்படின்னு வைக்க வேண்டியதை கொண்டு போய் அங்க வச்சு தொழுகையும் இல்ல பொட்டல் காணுல போய் அல்லாட்ட அழுகிறதுக்கும் அல்லாட்டு சுவாசிக்கிறதுக்கும் அந்த பொம்பளை பிள்ளை தொழுகையாரியா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஒழுவோட இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, அவங்க வந்து சுத்தமா இருக்கணும் அவசியம் இல்ல. அவங்க பீரியட் பிரச்சனை ஹைட்கார பிள்ளையா இருந்தாலும் கூட பொட்டல் காடுல இருக்கலாம், இருந்து அழுகலாம். அதுவும் அந்த நாள்ல அவங்க ஹை பீரியட் உள்ளவங்களா இருந்துட்டாங்க, அவங்க தொழுகை இல்லாம ஆயிட்டாங்கன்னா இன்னமும் தேவைப்படுவாங்க. இன்னமும் அல்ல இந்த நாள் என்ன இப்படி இருக்க ஏன்டா அல்ல என்று அவங்க அழுக இருக்கல, அந்த அழுகையில இன்னமும் கொஞ்சம் வேகம் இருக்கும், இன்னமும் கொஞ்சம் வேகம் இருக்கும். ஆக வருகின்ற 40 லட்சத்துல 25 லட்சம் பேர் ஹாஜியில் பெண்களா இருந்து அது ஒரு 1 லட்சம் பேர் தொழுகை இல்லாத பிள்ளையா இருந்து அது அந்த வருடம் ஹஜ்ஜுக்கு காபாவோட ஹஜ்ஜ வச்சிருந்தா உள்ள நுழையாம போயிட்டா இந்த பிள்ளைய அடுத்த வருஷம் திரும்பி வர, அடுத்த வருஷம் வர்றதுக்கு கேரண்டி இருக்குதா? மூத்தா போயிட்டா, இப்ப மூத்தா போயிட்டா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது? இப்ப அவங்க ஹஜ்ஜு செஞ்சவங்க ஆகுவாங்களா? ஆக மாட்டாங்கிறதுக்காகத்தான் இந்த பெண்ணினத்தை யோசித்த காரணத்தினால்தான் அல்லாஹ் ஹஜ்ஜுங்கிற அமல எங்க வைக்கல? காபால வைக்காம ஹஜ்ஜுடைய எந்த அமலையும் காபால இல்ல கொண்டு போய் எங்க வச்சுட்டான்? அரபால வச்சான். அல் ஹஜ்ஜு ஹுவல் அரபா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். தொழுகை மட்டும் கூட இல்ல, வெறும் துவாதான். ஹஜ்ஜ முடிச்சோம், துவா முடிச்சோம், நம்முடைய ஹஜ்ஜுடைய அமல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு முஸ்தலிஃபா 4வது அமல். முஸ்தலிஃபா வருகிறோம், முஸ்தலிஃபா வந்தா என்ன செய்யறோம்? 2 நேரத்து தொழுகை தொழுவோம், ஷைத்தானுக்கு கண்டுபிடிப்போம். அந்த இரவு துவாதான், வெறும் துவாதான். பெண்கள் தொழுகை இல்லாத துவாவை மட்டும் இருப்பாங்க, ஆண்கள் தொழுகை உள்ளவங்க மற்ற பெண்கள் தொழுகை உள்ளவங்க தொழுகை செய்வாங்க. தொழுகை முடிச்சு வைக்குவோம், துவாவுக்கு பிறகு அவங்க அடுத்து அங்கிருந்து என்ன செய்வாங்க? மறுநாள் காலை சுபுவுக்கு பிறகு நேரா மினா. 5வது அமல் மினா வரணும், மீண்டும் அவர்கள் மினா வரணும்.
மினா வந்து அந்த பிறை 10 பிறை 10ல மினாவுக்கு வந்த பிறகு வரிசை அமல் இருக்கு. 5வது அமல் மினா வந்த உடனே முதல் அமல் ஷைத்தானுக்கு கல்லெறிதல். கடைசி சைத்தானுக்கு மட்டும் கல்லெறிதல் முதல் அமல். இது 5வது அமல். கவனத்தில் வச்சுக்கோங்க. 5வது அமல் மினாவில் ஷைத்தானுக்கு கல்லெறிதல். அடுத்து 6வது அமல் குர்பானி கொடுத்தல். 7வது அமல் மொட்டை அடித்தல். இப்ப இந்த 3 அமல் எங்க நடக்குது? மினாவில் நடக்குது, பிறை 10ல நடக்குது. மினாவில் நடக்குது, பிறை 10ல நடக்குது. இந்த 3 அமல்ல முன்பில் நடந்துட்டா பிரச்சனை இல்லை. இந்த 3 அமல்ல ஒருத்தர் நேர போனார், சைத்தான் கல் எறிஞ்சிட்டு குர்பானி கொடுக்க மறந்துட்டாரு, மொட்டை அடிச்சிட்டாரு. அதுபடி அவருக்கு குர்பானி கொடுக்கிறார், பிரச்சனை இல்லை. இந்த 3 அமல்ல முன்பின் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. ஆக இந்த 3 அமல் நடக்கிறது. இந்த 3 அமல் முடியும் பொழுது எத்தனை முடிஞ்சிருச்சு? 7 அமல் முடிஞ்சிருச்சு. 7 அமல் முடிஞ்சிருச்சு. விளங்குதா? 7 முடிஞ்சா 8 முடிச்சா? 7 முடிஞ்சிருச்சு. 8வது அமல் பிறை 10ல மொட்டை அடிச்சதுக்கு பிறகு புத்தாடைக்கு வந்துருவோம். குளிச்சு புத்தாடைக்கு வந்துருவோம். வந்ததுக்கு பிறகு 10, 11, 12 அசருக்குள்ள இந்த 3 நாட்கள்ல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, காபத்துல்லாவுக்கு வந்து தவாஃபு ஜியாரத், ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்யணும். ஹஜ்ஜுடைய தவாஃப் கவனம் வச்சுக்க. ஹஜ்ஜுடைய தவாஃப். இந்த ஹஜ்ஜுடைய தவாஃபும் ஃபர்து. ஹஜ்ஜில 3 ஃபர்து, 1 வெளி ஃபர்து, 2 உள் ஃபர்து. வெளி ஃபர்து என்ன? இஹ்ராம். உள் ஃபர்து என்ன? அரஃபாவில் தங்குதல், காபத்துல்லாவில் தவாஃப் செய்வது ஃபர்து. அந்த தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காயத்து தொழுகிறது வாஜிபு. அந்த 2 ரக்காயத்துக்கு பிறகு சஃபா மர்வா சயி, அது வாஜிப். சஃபா மர்வா சயி வாஜிப். அந்த சஃபா மர்வா சயிக்கு பின்னாடி மொட்டை கிடையாது. அந்த மொட்டை அங்க கிடையாது. ஏன்னா ஹஜ்ஜுடைய தவாஃப் ஃபர்து. தவாஃபான ஃபர்துக்கு ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு இஹ்ராம் இல்லை. எந்த இஹ்ராம்ல தவாஃப் செஞ்சோமோ, எந்த இஹ்ராம்ல சை செஞ்சோமோ, அந்த சைக்கு பிறகுதான் மொட்டை ஃபர்து, மொட்டை வாஜிப். விளங்குங்க, அல்லாஹ் ஏற்பாடு பாருங்க. சாதா ட்ரெஸ்ல போற தவாஃப் ஃபர்து, தவாஃபுக்கு பிறகு உன்னுடைய சை வாஜிப். ஆனால் அந்த ஃபர்லையும் வாஜிப் நிறைவேற்றதுக்கு பிறகு மொட்டை கிடையாது. ஏன்? அங்க இஹ்ராம் இல்ல. ஹஜ்ஜுக்கான இஹ்ராம மக்காவுல பண்ணுவீங்க. மக்காவுடைய இஹ்ராம் கட்டினா அமல் எல்லாம் வெளியே நடக்கும். உம்ராவுக்கான இஹ்ராம நீங்க வெளியே கட்டுவீங்க. எங்க கட்டுவீங்க? ஒன்னு மெட்ராஸ்ல கட்டுவீங்க, அல்லது எலம்லம்ல கட்டுவீங்க, அல்லது ஜித்தாவுல கட்டுவீங்க. எங்க கட்டினாலும் சரி, இஹ்ராம் வெளியே கட்டினா அமல் எல்லாம் காபத்துல்லா வரலாம். அமல் எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய நாமத்தை. ஆக நீங்கள் அந்த 3 நாளுகளுக்குள்ளாக 8வது அமலாக என்ன செய்யணும்? தவாஃபு ஜியாரத், ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்யணும். இது 8வது. அடுத்து 9வது அமல் என்ன தெரியுமா? 9வது அமல் பிறை 10 இரவு, பிறை 11 இரவு, பிறை 12 இரவு. இந்த 3 இரவும் நீங்கள் மினாவில் தூங்க வேண்டும். 10 இரவு, 11 இரவு, 12 இரவு. இந்த 3 இரவும் கூடாரத்தில் மினாவில் மபீத்துல் மினா, மினாவில் இரவு கழிக்க வேண்டும். நபீத்துல் மினா, இரவு கழிக்க வேண்டும். தூங்குறது சிறந்தது. இந்த 3 நாள்லையும் அடுத்த ஒரு அமல் நீங்க செய்யணும். என்ன அமல்னா, பகல் நேரத்தில் முதல் சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான், 3 சைத்தானுக்கு கல்லெறியணும். முதல் சைத்தானுக்கு கல்லெறிஞ்சவன துவா இருக்குது, 2வது சைத்தானுக்கு கல்லெறிஞ்சவன துவா இருக்குது, 3வது சைத்தானுக்கு கல்லெறிஞ்சவன துவா இல்ல திரும்பி வந்தது. இந்த 2 அமலும் இந்த 3 நாளும் செய்யணும். பிறை 10 இரவு, பிறை 11 இரவு, பிறை 12 இரவு. இந்த 3 இரவும் மினாவுல தங்கணும். மினாவுல தங்குறது மட்டும் இல்லாம இந்த 3 இரவுக்கு பின்னால் வருகின்ற பகல் இருக்குல்ல, 11வது பகல், 12வது பகல், 13வது பகல்,
இந்த 3 பகல்லையும் சூரியன் உச்சி சாஞ்சதுக்கு பிறகு சூரியன் உச்சி சாஞ்சதுக்கு பிறகு முதல் நாள் 10 பெரிய சைத்தான் பட்டு கல்லெறியும்ல அது பஜ்ருக்கு பிறகு தொடங்கிடும். சூரியன் உதித்தோட தொடங்கிடும். ஆனா இந்த 3 நாளும் இந்த 3 நாள் சைத்தான் கல்லெறிகிறது எப்ப தொடங்கும்? சூரியன் உச்சி சாஞ்சதுக்கு பிறகு தொடங்கும். அப்படி தொடங்கி இந்த 3 நாளும் 3 சைத்தான கல்லெறியணும். கல்லெறியும் பொழுது முதல் சைத்தான கல்லெறிஞ்சிட்டு ஒரு 20-30 ஸ்டெப் கொஞ்சம் தள்ளி நின்று துவா செய்யணும். 2வது சைத்தான கல்லெறிஞ்சிட்டு 20-30 ஸ்டெப் தள்ளி நின்று துவா செய்யணும். 3வது சைத்தான கல்லெறிஞ்சிட்டு திரும்பி வரணும். அங்க துவா இல்லை. முதல் சைத்தானுக்கு பேர் ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் ஊலா. 2வது சைத்தானுக்கு பேர் ஜம்ரத்துல் உஸ்தா, 3வது சைத்தானுக்கு பேர் ஜம்ரத்துல் அகபா. ஜம்ரத்துல் அகபாங்கிறது கடைசி சைத்தான் சொல்லுவோம். கடைசி சைத்தான்கள் அது மக்காவுடைய என்ட்ரன்ஸ்ல இருக்கும், அவ்வளவு தூரத்துல இருக்கும். அங்கிருந்து இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் காபத்துல்லா மக்கா அவ்வளவு நெருக்கமா இருக்கும். அங்க இந்த 3 நாள்லயும் இந்த அமல் இருக்கு. இது முடிஞ்சிட்டா 9 அமல் முடிஞ்சிருச்சு. 10வது அமல் ஒரு ஹாஜி மீது இருக்குது. அது என்ன அமல் என்றால் வெளிநாடுகளில் இருந்து போகிற ஹாஜியை நம்மை போன்றவர்களுக்கு தவாஃபுல் விதா வாஜிப். தவாஃபுல் விதா வாஜிப். இப்ப தவாஃபுல் விதாவை பொறுத்தளவுக்கு நம்ம தவாஃபுல் விதா செய்யாம வெளியே வரக்கூடாது. மதீனாவுக்கோ அது ஊருக்கோ வரக்கூடாது. தவாஃபுல் விதாவை பொறுத்தளவுக்கு நம்ம கூட பெண்கள் கூட்டிட்டு போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 25ஆம் தேதி தவாஃபுல் விதா செய்யணும். 25ஆம் தேதி தவாஃபுல் விதா செய்யணும். அதான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 25 நைட் நீங்க பரப்புறீங்க, மதீனா போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கூட பெண்கள் கூட்டி வந்திருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு 20ஆம் தேதி 21ஆம் தேதி தொழுகை இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பயம் இருந்தா என்ன செய்யணும்னா அவங்கள தொழுகை இல்லாம போதும் நினைக்கிறாங்கல்ல, 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடியே நிய்யத் பண்ணி தவாஃபுல் விதா செஞ்சார். என்னுடைய தவாஃபுல் விதாவை நான் முற்படுத்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிடணும். செஞ்சுட்டு மத்த அமலை செய்யணும். அப்படி அமல் செய்யும் பொழுது இந்த 25ஆம் தேதி பிறப்புறமல்ல, பிறப்புற அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தொழுகை இல்லாம போய் அந்த சுத்தமான நாள் அடுத்தது தொடர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பிறப்புற அன்னைக்கு அவங்க சுத்தமா இருந்தாங்கன்னா அந்த நாளிலும் தவாஃபுல் விதா செய்யணும். அவங்க பேணுதலுக்காக முன்னாடி செஞ்சு வச்சுக்கணும், அது நல்லது. இல்லைன்னா பிறப்புற நேரத்துக்கு அழுவாங்க, பிறப்புற நேரத்தை கஷ்டப்படுவாங்க. அதுக்காக முன்னாடி செஞ்சு வச்சுக்கணும். செஞ்சு வச்சு சுத்தமா இருந்தாங்கன்னா சில பேருக்கு எல்லாம் அப்படி நடத்திடுவான், கராமத் பண்ணிடுவான். ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதி தொழில் இல்லாம போன பிள்ளைக்கு அங்க போனவன 4 நாள் தள்ளி விட்டுருவான். ஏன்னா நீ போகும்பொழுது நிம்மதியா போகும், நீ போகும்பொழுது நிம்மதியா சந்தோஷமா போ அப்படிங்கிற அல்லாவுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாடு நல்லா செஞ்சுட்டா அப்படின்னா தவாஃபுல் விதா பெறப்படும் பொழுது எல்லாரோட சேர்ந்து அவங்களையும் செய்ய வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும்? அங்க எங்க போகணும்? எங்க போகணும்? மதீனாவுக்கு பெறப்படணும். ஆக இது இந்த அமல்கள், இந்த 10 அமல்களையும் அந்த 6 நாட்களில் இந்த 4 இடங்களில் செய்வதற்கு ஹஜ்ஜி மிச்சம் இருக்கிற நாள்ல எல்லாம் என்ன அமல் என்ன முடியுமோ அதிகமா தவாஃப் செய்யுங்க. அதிகமா தவாஃப் செய்யுங்க. தவாஃப் செய்யணும்னா சிறந்தது உம்ரா செய்வதை விட. அது நீங்க எல்லாருமே அஜீசியா ஷிமாலியாவுல தங்குறீங்க, ஹஜ்ஜி கம்பெனியா இருந்தா. டிராவல்ஸா இருந்தா அஜீசியா ஜுனூபியாவில் தங்குவாங்க, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு உள்ள வருவாங்க. ஆனா ஹஜ்ஜி கம்பெனியில போறவங்க எல்லாருமே அஜீசியா ஷிமாலியா. ஷிமாலியாவை பொறுத்தளவுக்கு பை லக்கு பை சான்ஸ் இந்த வருஷம் என்னன்னா நீங்க என்ன அந்த சைத்தான கல்லுக்கு அப்படி வந்து அந்த டனலுக்குள்ள, அந்த டனல் ஒரு 1/2 கிலோமீட்டர், அந்த 1/2 கிலோமீட்டர் நடந்து அப்படி இறங்கணும். அப்படி 1/2 கிலோமீட்டர் ஒரு யூட்டர் இருக்கு. அந்த யூட்டர்ல இறங்கிட்டீங்கன்னா அது ஒரு 4 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டர் வரணும், டனல கடக்கணும், அப்ப ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கணும். ஒரு யூட்டர்ன் வருது, யூட்டர்னுக்குள்ள நீங்க இறங்கி அப்படி நடந்தீங்கன்னா அங்க ஒரு 4 கிலோமீட்டர் நடந்துட்டீங்கன்னா நம்ம பில்டிங் வந்துடும். அப்ப நீங்க மினாவுல தங்குற அந்த 3 நாள் இருக்குல்ல, இரவு மட்டும் அங்க போனா போதும், மிச்ச நேரம் எங்க வந்துடலாம்? ரூம்க்கு வந்துடலாம். காலையில பஜ்ர் தொழுது போட்டு மினாவுல தொழுது போட்டு ரூமுக்கு வந்துருங்க. ரூமுக்கு வந்து ஜாலியா இருந்துட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி மத்தியானம் பிறகு இங்கிருந்து கல் எடுத்துக்கிட்டு அப்படியே போய் ரஜம் செய்யற இடத்துக்கு போயிடணும். சைத்தான கல் எடுத்துட்டு அந்த யூட்டன்ல போய் தங்குற இடத்துல செய்யலாம். தங்கிக்கிட்டு திருப்பி இரவு கழிச்சு போட்டு மண்ணால் காலப்படுத்திட்டு கொடுத்துடலாம். அங்க குளிக்கிறதும் சாப்பிடுறதும் பகல்ல ஓய்வு எடுக்கிறதும் எங்க? நீங்க ரூம்லயே வந்து, ஏன்னா உங்களுக்கு அஜிசியா சிமாலியா, அஜிசியா சிமாலியா இருப்பாங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க அஜிசியா தான் கடைசி வரைக்கும் அஜி கம்பியில போனா அதுதான் அஜிசியால தங்கணும். உங்களை எங்க கொண்டு வர மாட்டாங்க, மக்காக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. பிரச்சனை இல்ல,
ஹஜ்ஜுக்கு போறதுல இருந்து 15 வரைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஹரமுக்கு பஸ் இல்ல. நீங்க அங்க இருந்து ஹுதை பார்க்கிக்கு ஒரு பஸ்ல வரணும், பிறகு அங்க இருந்து ஹரமுக்கு வரணும். 2 பஸ் மாறணும். அஜிஜியா சிமாலியால இருக்கவங்களுக்கு 2 பஸ். ஆனா ஒரு சுகம் இருந்தா ஒரு சுமை இருக்கும், ஒரு கஷ்டம் இருந்தா ஒரு கஷ்டம் லாபம் இருக்கும். இதுதான் உண்மை. அங்க இந்த சுமை இருக்குது. மினால தங்களை ஜாலியா வந்து இங்க இருந்துக்கலாம். ஆனா இன்னொன்னு என்ன, 2 பஸ் மாறணும். நீங்க அங்க இருந்து ஹுதை பார்க்கிங் வந்து இறங்கணும், அங்க இருந்து சேவ் பஸ் போயிட்டு அந்த கிளாக் டவர் இருக்குல்ல, கிளாக் டவர் கீழே அண்டர் கிரவுண்ட் விட்டுரும். அண்டர் கிரவுண்ட் விட்டா அங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் மேல நடந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதிகமான தவாப் செய்யலாம். அதிகமான தவாப் செய்யலாம். தவாப் செய்யுங்களா இன்ஷா அல்லாஹ். அதிகமா தவாப் செய்யுங்க. தவாப் செஞ்சுட்டு அழகா போகலாம். பகல்ல மேக்சிமம் நீங்க என்ன செய்யணும்னா லொகுரு தொழுதுட்டு வாங்க. லொகுரு தொழுதுட்டு வாங்க. வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே சாப்பிட்டு வந்துருவீங்க. அதுக்கு பின்னாடி நீங்க இஷா வரைக்கும் 10 மணி வரைக்கும் கூட 11 மணி வரைக்கும் கூட நீங்க என்ன செய்யலாம், காபாவை சுத்திக்கிட்டு இருக்கலாம். என்னென்ன முடியுமோ செய்யலாம். செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி திருப்பி பெருமைக்கு போகலாம். இன்ஷா அல்லாஹ் எங்க போயிடலாம், ரூம் போயிடலாம். ரூம் போய் திரும்பி வச்சுட்டு பஜ்ஜத்தோடு திரும்பி தூக்கம். சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுங்க. ஏதாவது சாப்பாடு செஞ்சுக்கிட்டோம். நீங்க இருக்கிற இடம் எல்லாமே ஹோட்டல், புரோட்டோ, சப்பாத்தி, பூல், கபீஸ் அதெல்லாம் கிடைக்கும். பழங்கள், ஃப்ரூட்ஸ், விதவிதமான பழங்கள் கிடைக்கும். எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. என்ன செலவு பண்ணாலும் காத்திராது. என்ன செலவு பண்ணாலும் காத்திராது. தங்கம் வெள்ளிக்கு லிஸ்ட் போட்டா தான் பிரச்சனை. அதை அங்க சொல்லி வச்சிருங்க. அது கொஞ்சம் கண்ட்ரோலா தான் போதும். இப்படி இருந்துட்டு அமல்களை முடிச்சுட்டு பிறகு நீங்க எங்க வரணும், அந்த ஒரு 20 நாள் 25 நாள் இருந்துட்டு அதுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் மதீனா வரணும். மதீனா வந்ததற்கு பிறகு மதீனாவில் 8 நாள் உங்களுக்கு இந்த வருஷம் 9 நாள். நீங்க 46 நேர தொழுவீங்க. 40 வருஷத்துக்கு பதிலா சில பேர் 43 வருஷத்துக்கு தொழுவீங்க. சில பேருக்கு 46 வருஷம். ஏன்னா பெரும்பாலும் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹஜ்ஜு கமிட்டி ஆட்சிகளுடைய ஃபிளைட் எல்லாமே எங்கதான் மதீனா டு சென்னை தான். அதனால சில பிளைட் அசருக்கு பின்னாடி அங்க இருக்குது, சில பிளைட் மிட் நைட்ல இருக்கு. அப்ப அசருக்கு பிளைட் பெறப்படுறது நீங்க மிட் நைட்ல இங்க இறங்குவீங்க. மிட் நைட்ல பெறப்படுறவங்க காலையில 7 மணிக்கு இறங்குறீங்க. அது நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால உங்களுக்கு இருக்கிற இடத்திலேயே உங்க சாமான எல்லாம் வாங்கிக்கலாம். லக்கேஜ் பிரச்சனை இல்லை, லக்கேஜ் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம். எல்லாம் வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் கட்டி அதே வாங்கிக்கீங்க. ராகத்தை மாப்பிள்ளை கொடுத்து சாப்பாடு மட்டும் வழி இல்லை. சாப்பாடு அங்க சொல்லி சும்மா அந்த விளம்பரம் பண்றாங்கல்ல, 500 பேருக்கு நாங்க சாப்பாடு தரோம். அதெல்லாம் அங்கெல்லாம் போய் வாங்க முடியாது. அதுல யாரும் பணத்தை கட்டிடாது. கட்டினாலும் அந்த பணத்தை அந்த இடத்துக்கு நீங்க போகவே முடியாது. நம்ம தங்கி இருக்கிறது அஜித்தியா. இப்ப நம்ம இடங்கள் நம்ம வேகம்பூர், இங்க காபத்துல இருக்குன்னா சின்னாலப்பட்டியிலிருந்து சாப்பாடு இங்க வந்து போவானா யாராவது மனுஷன்? அது வர்றதுக்கு முடியுமா? அதெல்லாம் ஆகாது. காசை கண்ட காசு வராது. நீங்க போய் எனக்கு கேட்கவும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்றாங்களா இல்லையா, கிளாக் டவருக்கு கீழே இந்தியாவுடைய ரெஸ்டாரண்ட் இருக்கிறது, நீங்கள் இப்பொழுதே பணத்தை கட்டுங்க. சும்மா 500 பேருக்கு 500 பேருக்கு கட்டினாலும் சரி, 1000 பேருக்கு கட்டினாலும் நடக்காது. அங்க எங்க போவீங்க? நீங்க ஒதுக்க முடியாது. அப்படிங்கிற போய் நீங்க வாங்கினாலும் சாப்பிட முடியாது. அங்க உட்காந்து சாப்பிட மாட்டான். மேல கொண்டு வந்து அத்தாப்புல கொண்டு வந்து தவாப் செய்யற காபத்துள்ள வெளியே சாப்பிட விட மாட்டாங்க. ரோட்ல உட்காரணும். எதுக்கு வம்பு? நீங்க இருக்கிற இடத்துல அஜித்தியாவில் எக்கச்சக்கமான ஹோட்டல், ஃப்ரூட்ஸ் கடைகள் இருக்கு, விதவிதமா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாங்கி சாப்பிடுங்க. இருந்துட்டு அதற்கு பிறகு நம்ம எங்க வர்றோம், மதீனாவுக்கு வர்றோம். அமல்களை பொறுத்தளவுக்கு மக்காவுல இருக்கிற நாட்கள், காபத்துல்லாவை சுற்றுற நாட்கள், அதுல ஒரு சிறந்த அமல் என்றால் தவாஃப். தவாஃபை அதிகப்படுத்துங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் தன்னுடைய ஹஜ் பயணத்துல குறைந்தது 40 தவாஃப்களை முடித்துக் கொள்கிறாரோ, 40 தவாஃபை முடிச்சுக்கிறாரோ, அவர் இறக்கிற நேரத்தில் அவர் உண்மையான மோமினாக முஸ்லிமாக இறக்கிறார். இறக்கிற நேரத்தில் அவர் தன்னுடைய சொர்க்கத்து மாளிகையை பார்த்து விட்டு மௌத்தாகிறார். மரணத்திற்கு பிறகு அவருடைய உடலை மண் தீண்டாது. இறைநேசராக, ஒரு அவுலியாவாக, ஒரு வலியுல்லாவாக, ஒரு இறையடுத்த புழுக்கட்ட ஒரு மனித புனிதராக அவர் இறக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனால தவாஃப் அதிகப்படுத்து, தவாஃப் அதிகப்படுத்து. சட்டைகளை விட்டுடுங்க. இதே மாதிரி குர்ஆன் அதிகமா ஓதுங்க. குறைந்தது ஒரு குர்ஆன். நீ மக்காவுல காபத்துல்லாவுல எந்த அமல் செஞ்சாலும் ஒரு நேரம் தொழுக, என்ன நன்மை கிடைக்குது? ஒரு பர்ல தொழுதா 1 லட்சம் பர்ல, ஒரு பர்ல தொழுதா 1 லட்சம் பர்ல எங்க கிடைக்கும்? அதே மாதிரி நீங்க மதீனாவுக்கு போயிட்டீங்க, மதீனாவுல ஒரு நேரத்துக்கு தொழுக, எத்தனை தொழுகை?
10,000 நன்மை. அறிவிப்புல ஹதீஸ் புகாரில 10,000 இருக்குது, வேற சில ஹதீஸ் கிதாபுல 25,000. ஒரு தொழுகைக்கு 25,000, ஒரு தொழுகைக்கு 1,00,000. என்ன அமல் செஞ்சாலும் நிய்யத் வச்சு செய்யுங்க. அல்லாஹ் காபத்துல்லாஹ் வச்சு நான் எதை செஞ்சாலும் வெற்றிமா தர்றையே, என்னால முடிஞ்சதை செய்ய. அதனால காபத்துல்லாஹ் அதிகமா இருக்க பாருங்க. இருக்கிற நேரத்தை முடிஞ்சா தவம் செய்ய, முடியலையா ஏதாவது ஓரத்துக்கு குர்ஆன் எடுத்து வச்சு போதுங்க, குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் முடிக்க பாருங்க. ஒரு பயணத்துல வேற என்ன வேலை இருக்குதாங்க, ஓத தெரிஞ்சு குர்ஆன் முடிக்க பாருங்க. குர்ஆன் ஓத தெரியலையா, என்ன சூறாக்கள் தெரியுமா அதை ஓதி வைங்க. இல்ல அதுவும் தெரியலையா, கலிமா தெரியுமே, லா இலாஹ இல்லல்லாஹ் மன் قال لا اله الا الله 70,000 மர்ரா ஃபதகல ஜன்னah. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் 70,000 தடவைகள், எவர் ஒருவர் 70,000 தடவைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொன்னாரோ அவர் நரகவாதியாக இருந்தாலும் அவர் சொர்க்கத்திற்குள் அனுப்பி வைக்கப்படுகிறார் என்று பெருமானாருடைய வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையின்படி அமல் செய்கிறேன். எனவே என்னுடைய இந்த ஹஜ்ஜுடைய பயணத்துல 70,000 கலிமாவை ஓதியுள்ளேன். நியத் பண்ணி எண்ணி எண்ணி எண்ணுறதை குறிச்சு நமக்கு என்ன இருக்கணும், இத்தனை நாள் ஆச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, நான் அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு 5,000 தடவை ஓதிட்டேன், இன்னும் 15 நாள் இருக்க போறேன், எப்படியாவது 70,000 தொடருமே, மக்கால இருக்கிறதுக்குள்ளாட்டி 70,000 முடிச்சுட்டா நான் என்ன ஆயிடுறேன், சொர்க்கவாதி ஆயிடுறேன். ஹஜ்ஜுக்கும் சொர்க்கம் கிடைக்குது. ஹஜ்ஜுக்கும் அது ஹஜ்ஜு ஒரு அரபான் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸல் ஜஸாஉ இல்லா ஜன்னah. ஹஜ்ஜுக்கான அமல், ஹஜ்ஜுக்கான கூலி என்ன தெரியுமா, சொர்க்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அந்த சொர்க்கத்தை கட்டிட்டேன், இப்ப இப்படி ஒரு அமல் செஞ்சேன், 70,000 கலிமா ஓதுனா சொர்க்கம் கிடைக்குது. அதே மாதிரியாக கடைசியாக நிறைவாக நாம் எங்க போறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு போறோம். தர்பாருக்கு போறோமா இல்லையா, அந்த தர்பார்ல மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தர்பார்ல நபியுடைய தர்பாருக்கு போறமே, நபியுடைய தர்பாருக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட் அங்க போயிடும். இதை விட நபியுடைய தர்பாருக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி என்ன போயிடும், நம்ம நேம் லிஸ்ட் அங்க போயிடும். இப்ப நம்ம நேம் லிஸ்ட் எங்கெங்க இருக்கு, இப்ப நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம், லிஸ்ட் எங்கெங்க இருக்கு, நம்மளுடைய ஹஜ் கமிட்டில இருக்குதா, இருக்கா இல்லையா, நம்ம ஹஜ் கமிட்டில இருக்கு, நம்மளுடைய ஏர்லைன்ஸ்ல இருக்கா, நம்முடைய நெட்ல இருக்குதா, ஹஜ் கமிட்டி நெட்ல இருக்குதா, இந்தியாவுடைய பயணம் கவர்மெண்ட் அத்தாரிட்டி நெட்ல இருக்கா, அதே மாதிரி சவுதியில இருக்குதா, ஹஜ் மிஸ்ரில் அங்க இருக்குதா, அரபாவுல, ஜித்தாவுல, மக்காவுல, மதீனாவுல இருக்குதா. இதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரெல்லாம் மன் அராத ஹஜ்ஜ வலம் யஸூரினி ஃபகத் ஜஃபானி, எவனாவது ஒரு ஹஜ்ஜுக்காக வந்து ஹஜ்ஜை முடித்து விட்டு என்னை தியாகம் செய்யாமல் செல்லுவானையானால் என் கோபத்துக்கு ஆளானவனாக செல்லுகிறார். எங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு தியாகம் செய்யாம வரலாம், எங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லாம வரலாம். இன்னமும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாரனி வஜபத் ஷஃபாஅத்தி, என்னுடைய தியாகத்துக்கு வந்து என்னுடைய தர்பார்ல வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொன்னார். என்னுடைய தியாகத்தை யார முடிச்சிட்டீங்களோ, முடிச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா, அப்படி முடிச்சுட்டா என்ன நடக்கும் தெரியுமா, நாளைய கியாமத்துல உங்களுக்கு நான் சிபாரிசு செய்வதை எனக்கு நாளை விதியாக்கிக் கொள்கிறேன். உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்துருச்சு, உங்களுடைய சலாம் வந்துருச்சு, உங்களுடைய சலவாத்து வந்துருச்சு, என்னுடைய தப்தல பதிக்கப்பட்டுருச்சு. நாளை கியாமத்துல அப்படி சொல்லுவேன், என்னுடைய தப்தல பதிக்கப்பட்ட என்னுடைய இத்தனை உம்மாவையும் எங்க அனுப்பிச்சு சொர்க்கம் அனுப்பு என்று நான் சிபாரிசு செய்வேன், நான் பரிந்துரைப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கார். இப்ப அந்த லிஸ்ட், நம்ம நேம் லிஸ்ட் நம்ம மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய தர்பாருக்கு போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்திருப்பாங்க, ஹயாத்துன் நபி, உலகத்தை விட்டு பிரிந்தவர்கள் தானே தவிர உலகத்திலே அழிந்தவர்கள் அவர்கள் இல்லை. உலகத்தை விட்டு பிரிந்தவர்கள், நீளமான விஷயங்கள், நீளமான செய்திகள் நேரம் இல்லையே. அந்த நபியுடைய தர்பாருக்கு போறோம், அந்த நபியுடைய தர்பார்ல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல சொன்னாங்க, யாரெல்லாம் என்னிடத்திலே வந்து சலாம் சொல்லுகிறீர்களோ நான் பதில் சொல்லுகிறேன், நான் பதில் சொல்லுகிறேன் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய நேம்களை நான் பதிவு செய்து கொள்கிறேன். என்னுடைய தர்பாரில் இருக்கிற பிரத்யோகமான வழக்குமார்கள் என்னுடைய தப்தல்ல பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்யப்பட்டவர்கள் அத்தனை பேர்களுக்கும் பரிந்துரைகள் கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த நபியுடைய தர்பாருக்கு போறோம். நம்ம நபி, நம்முடைய சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்ற நபி, நம்முடைய வாழ்க்கையின் தூய்மைக்கு வழிகாட்டிய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானசீகமாக ஹதீஸின் மூலமாக கேட்கிறார்.
ஹதீஸ் மூலமா. தன்னுடைய ஹயாத்தில் நபி கேட்டாங்க, யாரையெல்லாம் சந்திச்சாங்களோ, யாரெல்லாம் நபியுடைய தர்பாருக்கு வந்தாங்களோ, வந்தோன்னு முன்னாடி உட்கார வைப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க, உரையாடல் பண்ணுவாங்க, கையை நீட்டுவாங்க. தான் கையை நீட்டு பாயி வயசு சத்தியம் பண்ணி உங்க கையை என் கையில வைக்க, நீ சத்தியம் பண்ணுங்க, அல்லாஹ் துஷ்ரிக பில்லாஹ் வலா தஸ்பீஹ வலா யஹ்தி பிமுஹ்தான். யாரு வந்தாலும் அவங்க முஸ்லீம் ஆக்கி, இஸ்லாம் ஆக்கி, சஹாபியாக்கி, அவங்களுக்கு சொல்ல வேண்டியதான் சொல்லி அவங்களை பக்குவப்படுத்தி அந்த கல்வி அது நியூட்டன் ஆயிடுச்சு, முழுக்க முழுக்க அல்லாஹ் ரசூலுக்கு பக்கம் அது திரும்பிடுச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது கையை நீட்டி பையன் செய்ய உடன்படிக்கை பண்ணுங்க என்று சொல்லுங்க. நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், நான் பொய் பேச மாட்டேன், பொய் சாட்சி பண்ண மாட்டேன், வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல துரோகம் பண்ண மாட்டேன், கணவன் மனைவி துரோகம் பண்ண மாட்டேன், சொத்து சொத்துக்கள் துரோகம் பண்ண மாட்டேன், ஒவ்வொருத்தரையும் கை நீட்டி வாங்க. இப்ப நம்மிடம் நம்ம அங்க போய் நிக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு ஹதீஸ் நம்மிடம் கேட்கிறது. ஹதீஸின் மூலமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னிடம் உடன்படிக்கை செய்யுங்கள், இடத்துல உடன்படிக்கை செய்யுங்க. வந்துட்டீங்க, ஹஜ்ஜ முடிச்சிட்டீங்க, மதீனா வந்துட்டீங்க, எல்லா அமலையும் பார்த்துட்டீங்க, எல்லாமே ரசிச்சீங்க, ருசிச்சீங்க. இப்ப இங்க இருந்து நீங்க ஊருக்கு போக போறீங்க, ஊருக்கு போக போறதுக்கு முன்னாடி என்ன எடுத்துட்டு போறீங்க, என்ன விட்டுட்டு போறீங்க? சலதாசை கேட்கிறாங்க, என்ன எடுத்துட்டு போறீங்க, என்ன விட்டுட்டு போறீங்க? விட்டுட்டு போங்க, சிலரை விடுங்க, சிலரை எடுங்க. ஹதீஸ்ல சொல்றாங்க, விட்டுட்டு போறது என்ன நபியே சொல்லி கொடுக்கறாங்க. உன்னோட ஹேபிட் என்ன, கெட்ட பழக்கம் இருக்கு, உன்னோட ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குதா, உன்னோட பான் பிராக் பழக்கம் இருக்குதா, உன்னோட மோசடி பழக்கம் இருக்குதா, உன்னோட பொய் பேசுற பழக்கம் இருக்குதா, உன்னோட என்ன கெட்டது இருக்கு, என் கையில பையச்சு. யாரு கேட்கிறாங்க? யாரு கேட்கிறா? ரசூலா கேட்கிறாங்க, ஹதீஸ் மூலமா கேட்கிறாங்க. என்னிடத்துல பையச்சைங்க, மானசீகமாக பேசுங்கள். யார் ரசூலல்லாஹ், என் வாழ்க்கையில தப்பு பண்ணுனேன், இனி நான் செய்ய மாட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன் என்ன பேசுங்க, பேசுங்க. அதோட சொல்றாங்க, இங்கிருந்து எடுத்துட்டு போங்க, உன்னை விட்டுட்டு போங்க, இன்னொன்னு கொண்டு போங்க. விட்டுட்டு போறது என்ன, ஒன்றை இருக்கிற கெட்டதை விடு. எடுத்துட்டு போகணும், என்ன எடுத்துட்டு போகணும், என்னையே கூட்டிட்டு போங்க, என்னைய கூட்டிட்டு போங்க. என்னுடைய வாழ்வியல் உன்னுடைய வாழ்க்கையில வரணும், என்னுடைய ஆடை உங்களுடைய ஆடையாக, என்னுடைய கோலம் உங்களுடைய கோலமாக, என்னுடைய பேச்சு உங்களுடைய பேச்சாக, என்னுடைய நடத்தி உங்களுடைய நடத்தியாக, உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையில் நான் காட்டிய வழியின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும், உங்களுடைய உடல் இருக்கணும், உங்களுடைய அமல் இருக்கணும், உங்களுடைய எல்லா செயல்களும் இருக்கணும். அப்படியாக எடுத்துட்டு போங்க, அப்படியாக எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற ரசூலுல்லாஹ் இத்தனை நம்மகிட்ட பேசிட்டு மானசீகமா கேட்கிறாங்கன்னா, ரொம்ப தூரத்திலிருந்து வந்தீங்களே, ரொம்ப தூரத்திலிருந்து வந்தீங்களே, எனக்கு என்ன கொண்டு வந்து, என்ன கொண்டு வந்து? விட்டுட்டு போறதுக்கு வழியை சொல்றாங்க, எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு தர்றாங்க. இத்தனையும் சொல்லி போட்டு ஹதீஸ்ல கேட்கிறாங்க, திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கிறீங்களே, எனக்கு என்ன கொண்டு வந்து? நம்ம ஊர்ல இருந்து என்ன கொண்டு போறது? திண்டுக்கல்ல இருந்து கூட்டை கொண்டு போனோம், மதுரையில இருந்து அல்வா கொண்டு போனோம், திருநெல்வேலியில அல்வா கொண்டு போனோம், திண்டுக்கல்ல அவங்க வீட்டுல இருக்கிற பதார்த்தங்கள். என்ன கொண்டு வந்தீர்கள், என்ன கொண்டு வந்தீர்கள்? எனக்கு ரப்பு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல ஹபீபே ரசூலே, எங்களே பெருமானே, நீண்ட பயணமா எங்க வந்திருக்கீங்க, இதுக்கு என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க? அல்லாஹ் கேட்கிறான். ரசூலுல்லாஹ் வெட்கப்பட்டாங்க, என்னத்தை உனக்கு கொண்டு வர்றது, அந்த காலிக், அந்த சமத், அந்த வாயில், நீ ஒருவன் தனித்தவன், தண்ணீரற்றவன், தேவையற்றவன், உனக்கு நாம இடத்தை கொண்டு வருது. துனியாவுல இருந்து எதை கொண்டு வந்தாலும் அது ஒவ்வொரு பொருளை கொண்டு உனக்கு என்ன கொடுக்கிறது, அது எப்படி முடியும்? திருப்பி விடல என்ன கொண்டு வந்தீங்க, திருப்பி அதே கொஞ்சம் மீண்டும் என்ன கொண்டு வந்தீங்க? ரப்பு மூணாவது முறையும் என்ன பதில் தெரியல. ரசூலுல்லாஹ் அமைதி ஆயிட்டாங்க. அமைதியான அல்லாஹ் உள்ளத்துல போட்டானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்கன்னா, ரப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்கன்னா அல்லாஹ்ட்ட சொன்னாங்கன்னா, அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வஸ்ஸய்யிபாத். தெரியுமா உங்களுக்கு? அத்தியாயத்தை ஓதுறோமா இல்லையா? அத்தியாயம் இப்ப கேட்டா வராது, அங்க உட்காந்து கை தூக்கா அத்தியாயத்துக்கு நேரம் இப்ப சொல்லுங்க சொன்னா வராது. ஆமா, குறைஞ்சிருப்போம். சும்மா இருக்க போகணும். நம்ம காலத்து அப்படிதான், அந்த பெண்கள் அப்படி இல்லை, அதுதான் சூப்பர், அதெல்லாம் வேகம். ஆண்கள்ட்ட கேட்டா அத்தியாயத்து வராது. அத்தியாயம் சொல்ல, அத்தியாயத்து எங்கதான் வரும்? அங்க உட்காரணும், இது இது எங்க வந்துச்சு, இது யாரால வந்துச்சு? அல்லாஹ் கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹிய்யாத்து லில்லாஹ், அல்லாஹ் என் உம்மத்தின் நாவுல இருந்து வர எல்லா நல்ல வார்த்தையும் உனக்கே சொல்றான், உனக்கே சொல்றான். வஸ்ஸலவாத்து,
அந்த உடல் உறுப்பால் செய்கிற நன்மைகள் எல்லாம் உனக்கே அர்ப்பணம். ஒத்தையமாத்து சிந்தனையில உள்ளத்தில் ஏற்பட நல்ல சிந்தனைகள், அதனால் வெளிப்படுகிற நல்ல காரியங்கள், இது அனைத்தும் உனக்கே சொந்தம். யார் கொடுக்கிறார்? யார் கொடுக்கிறார்? ரசூலுல்லாஹ். யார் மூலியமா? நம்ம மூலியமா. யாருக்கு கொடுக்குறாங்க? அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு அத்தஹியாத்தினுடைய பின்னணியை பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபி, நபியே என்னுடைய பொருத்தம் உங்களின் மீது உண்டாகட்டும். அத்தஹியாத் சாதாரண இல்ல, ஆழிய வரலாறு, ஆழமான வரலாறு. அல்லாஹ்வும் பகர் கொடுத்தான். நபி ஒரு அன்பளிப்பு, அவன் உடனே அன்பளிப்பு, அன்பளிப்பவா அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற உடனே சஜிதா. அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க உங்களின் மீது, அலைக்கனா உன்னின் மீது தனிப்பட்ட முறை. உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுந்தாங்க. அல்லாஹ் இது என்ன உன்னுடைய சலாமும் உன்னுடைய சலாமையத்தும் எனக்கு மட்டும் அதெல்லாம் வேணாம்ப்பா, டோட்டல் உங்களுக்கும் வேணும். விழுந்துட்டான். அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபி. அடுத்து என்ன? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதிக்கஸ் சாலிஹீன். எப்படி வந்து பாருங்க. அஸ்ஸலாமு அலைனா, அல்லாஹ்வே உன்னுடைய சலாமும் உன்னுடைய சலாமியத்தும் மலக்குமாரெல்லாம் சேர்ந்து சொல்றாங்க எங்க மீதும் வேணும், எங்க மீதும் வேணும். வ அலா இபாதிக்கஸ் சாலிஹீன், இந்த நபியினுடைய உம்மத்துக்கள் மீது வேண்டும். இதெல்லாம் எங்க நடந்துச்சு? மேராஜ்ல நடந்துச்சு. சம்பாசனை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இதே மாதிரியான ஒரு சம்பாசனை ஹதீஸின் மூலமாய் மானசீகமாய் நானும் நீங்களும் ரசூலுக்கும் முன்னால் இருக்கும் பொழுது ரசூல் கேட்கிறாங்க எனக்கு என்ன கொண்டு வந்தீங்க? இப்ப நம்ம போய் அங்க ஒன்னத்தை கொடுக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கிஃப்ட்ல சிறந்த கிஃப்ட் தெரியுமா? இன்னல்லாஹு மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள், சலாம் சொல்கிறார்கள். ஈமான் கொண்ட மூமின்களே, முஸ்லிம்களே, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்வீர்களாக, ஸலவாத் சொல்லுவீர்களாக. எனவே நம்மளுடைய ஹஜ் பயணத்துல ஒரு முடிவெடுக்கணும். நான் என்னுடைய நபியினுடைய தர்பாருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10,000 தடவை, 50,000 தடவை, 1,00,000 தடவை என்ன முடியுமோ ஸலவாத்தை ஓதி அந்த ஸலவாத்தை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் தர்பாரை வைக்கிறேன். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? யா ரசூலல்லாஹ், என்னால முடிஞ்ச சின்ன அமல் உங்களுக்காக. மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அஷ்ஹரா. பாருங்க, நீங்க ஸலவாத் ஓதி ஒரு தடவை எனக்கு ஒரு ஸலவாத்தை எத்தி வச்சா, ஒரு ஸலவாத்தை நீங்க எனக்கு எத்தி வச்சா நீங்க என்ன பாக்கியம் பண்றீங்க தெரியுமா? எனக்கு நம்ம வந்துருது ஒண்ணு பகர என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்கள் மீது 10 தடவை ஸலவாத் சொல்லுங்க. நம்ம நாவு நாசமா போன நாவு, கெட்ட நாவு, பொய் பேசுற நாவு, துரோகம் பண்ண நாவு, அசிங்கத்தை பேசுற நாவு. நம்ம நாவு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஸலவாத்து. ஆனா நம்ம ஒரு ஸலவாத் சொன்னா என்ன கிடைக்குது? அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்றான்னு யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வார்த்தை எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு தூய்மையானது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவது யாரை சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான் என்றால் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் பெறுகிறோம். எனவே அதிகமான ஸலவாத்தை ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரில் எட்டி வைத்து இறை பொருத்தம் பெற்ற பெரு வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து நம்முடைய அமலை நிரப்பமாக்கி சலாமத்தாய் நம்முடைய தாயத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பானாக. என்ற நெஞ்ச நிறைய துஆவோடு உங்களுடைய பயணங்களில் எங்கெல்லாம் ஞாபகம் வருமோ இந்த மௌலானாவியை மறந்துடாது, எனக்காக துஆ செய்யுங்க. அப்படி துஆ செய்யும் பொழுது ஒரு வேண்டுகோளும் வைக்கிறேன். என்னன்னா, என்னுடைய மனைவி உங்களை பெரும்பாலும் தெரியும், சில பேருக்கு தெரியாது. 2.5 வருட காலங்களுக்கு முன்னாடி மனைவி அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க ஆலிமா, ஹாஃபிலா, ஹாஜியா, அவங்களுக்கு அவங்க துஆ செய்யுங்க. சஃபியா பேகம் அவங்களுடைய பேர். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பலரும் இருக்கிறாங்க இங்க. அவங்களை அனுபவிச்சவங்க, அவங்களுடைய பாடத்திட்டங்கள், அவங்களுடைய எல்லா செயல்களும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. கையிலா அவங்களுக்காகவும் மௌலானாவுடைய பிள்ளைகளுக்காகவும் துஆ செய்ய நானும் எல்லோருக்கும் துஆ செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் ஒரு மௌத்து எங்கோர் வீட்டு வரைக்கும் போகணும், ஓடிடுவேன். ஆமா, அவங்க சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன். அவங்க எல்லாம் அஞ்சுக்கு வர்றதா இருந்துச்சு, இன்றைய இதுல நிகழ்ச்சியில தங்கறதா இருந்துச்சு. அவங்களுக்காக துஆ செய்ய. அவருடைய பேர் பாரி மச்சான், அப்துல் பாரி. அப்துல் பாரி எங்கோர்பட்டி. அவர் என்னுடைய மாமு மகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். நசீமான அந்த உள்ள பேரு. அதனால இப்ப நொவுல அடக்கம் இவர்கிட்ட ஓடிடலாம், போயிட்டு வந்துடுறேன். நொவுரு முடிச்ச உடனே ஓடியாந்துடுறேன்.
அதுக்குள்ள அஜத்து வருவாங்க, அஜத்து நிகழ்ச்சி நடக்கும், நானும் வந்துருவேன் இன்ஷா அல்லாஹ். வாய்ப்பு இருந்தா இன்னும் கொஞ்சம் ஏதாவது வாய்ப்பு இருந்தா பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். துஆ செய்வோம். அல்லாஹ் எதை கேட்டோமோ எதை நமக்குள் பயிட்டு வந்தோமோ அதன்படி அமல் செய்கிற நல்ல நசீப் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ள பெண்கள் தங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாங்கன்னா பெண்கள் ஹஜ் முடிச்சவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட பெண்கள் விஷயமா அவங்க கேட்கறவங்க கேட்டுக்கலாம். ஏன்னா பெண்கள் பகுதியில தியாரத்துக்காக போறது, அவங்களுக்கு தலாத்துல போறது, நமக்கு உண்டான ஏற்பாடு வேற, அவங்களுக்கு உண்டான ஏற்பாடு வேற. பெண்களுக்கு உண்டான பகுதியில கேட்டுகள் வேற மாதிரி இருக்கும், நமக்கு உண்டான கேட்டுகளுடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம மதீனா மக்காவில பெரும்பாலும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரே பகுதியில போயிட்டு ஒன்னா தவாப் செய்யலாம். ஒரு இடத்துல அவங்களை தனியா தொழுக வச்சு திரும்ப ஒண்ணு செஞ்சுக்கலாம். நம்ம மதீனால அப்படி இல்லை. மதீனால அவங்க என்ன செஞ்சிருவோம்னா தனியாவே வேற ஒரு பகுதியில் வேற கேட்டுகளை உள்ள விட்டுருவோம். திரும்ப எப்ப அவங்க வெளியே வருவாங்களோ வெளியில வர்ற வரைக்கும் நம்ம அவங்களுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கோம், காத்திருக்கோம். பெண்களோட போறவங்களுடைய பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா, நம்ம இங்க எப்படி காத்துட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி அங்கேயும் போய் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். அவங்கள உள்ள விட்டோம்னா திரும்ப வெளியில வர வரைக்கும் என்ன செய்யணும், அவசியமா ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு அந்த அடையாளத்தை பார்த்து அந்த அடையாளத்துக்கிட்ட அவங்க வந்து சேர வரைக்கும் அவங்க பொறுமையோட காத்துக்கணும். ஒருவேளை நமக்கு பொறுமை குறைஞ்சு நம்ம அந்த இடத்த விட்டு நடந்துட்டோம், அந்த நேரத்தில் அவங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாயிடும். அதனால அவங்க வர்ற வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் சரி, மக்காவிலையும் சரி மதீனாவிலையும் சரி, எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும்னா நம்ம அவங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க், ஒரு அடையாளம் முதல்ல காமிச்சு கொடுத்துருக்கோம். நம்ம வருவாங்க, வர வரைக்கும் சுருக்கமான சின்ன விஷயம் வேற ஒன்று, நம்ம சுருக்கமான சில அடையாளங்களை பெண்களுக்கு என்ன செஞ்சு காமிச்சு கொடுத்தோம். எந்த கேட்டு வழியா உள்ள போறோம், எந்த கேட்ல நம்பர்ல போறோம். ஒரு 2 நாள் தான் நமக்கு எல்லாமே கொஞ்சம் புதுசா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன எந்த ஒரு ரெகுலரா ஒரே பஸ்ல இறங்குவோம், ஒரு பஸ் மாறுவோம், திரும்ப ஒரு இடத்துக்கு வருவோம். நம்ம அஜீசியாவிலிருந்து நமக்கு வந்து இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப்புடைய பேர் சொல்லியிருப்பாங்க எல்லாமே. மெஹபத் ஜின் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் வந்து இறங்குவோம். நம்ம அஜீசியாவில் எங்க தங்கி இருக்கோமோ தங்கி இருக்கிற ஒவ்வொரு ஹோட்டலுக்கு வெளியிலையும் ஒரு அதிகபட்சம் குறைஞ்சதோ இங்க இருந்து யூசிபி தூரத்திலேயே ஒரு பஸ் ஸ்டாப். நமக்கு ஒரே ஹோட்டல் திண்டுக்கலுடைய ஹாட்டியில ஒரே ஹோட்டல் தங்க வைக்கலாம், இல்ல சிலருக்கு பக்கத்துல வேற ஏதாவது ஒரு ஹோட்டல் நம்பர் இருக்கலாம். அந்த ஹோட்டலுக்கு நீங்க இங்க இருந்து போன உடனே உங்களை யார் டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க அப்படின்னா முஅல்லிம் அப்படின்னு சொல்லி பொறுப்பு போட்டுருப்பாங்க. நீங்க இங்க இருந்து ஏர்போர்ட்ல இறக்கி ஏர்போர்ட்டை விட்டு வெளியே இமிகிரேஷன் முடிஞ்சு வெளியே போன உடனே வெளியில உங்களுக்காக ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ல ஏறின உடனே உங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட்டை உங்கள்ட்ட வாங்கிடுவாங்க. யார் வாங்குவாங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம பொறுப்பாக்கப்பட்ட முஅல்லிம் நம்மளுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்குவாரு. அங்க சவுதியுடைய அரசாங்கம் என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கு அப்படின்னா, பிரைவேட்ல போனாலும் சரி ஹஜ் கமிட்டியில போனாலும் சரி, அவங்க ஒரு குறிப்பிட்ட முஅல்லிமுக்கு கீழே பொறுப்பாக்கிடுவாங்க. அந்த அவங்க தான் யாரு நம்மள முழுசா நம்மள ஹஜ்ஜுடைய மதீனாவுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் முடிக்க வச்சு நம்மளை திரும்ப ரிட்டர்ன் பிளைட் ஏற்றி அனுப்புற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புதாரே அந்த முஅல்லிம் தான். அது ஒரு தனி நபரா இருக்கும்.
அவருக்கு கீழே ஆபீஸ், அவருக்கு கீழே ஸ்டாஃப்கள், அப்படி பல ஒரு செயின் லிங்க், பெரிய லிங்க் இருக்கு. அவங்க பெரும்பாலும் அந்த மொழிங்கிறவங்க பெரிய ஒரு அங்க உள்ள சர்வீஸ்ல தான் இருப்பாங்க. அவங்க கீழே நம்ம கஸ்டடி ஆயிடுவோம். நம்ம போனோம்னா நம்முடைய பாஸ்போர்ட்ல என்ன செஞ்சுவாங்க, கையில வாங்கி வச்சுக்கோம். எங்க பஸ்லயே வாங்கிடுவாங்க. வாங்கினோன்னா நேரம் எங்க திரும்ப போய் நிப்பாட்டுவாங்க. பஸ் ஜித்தால இறங்கினா திரும்ப எங்க போய் நிப்பாட்டுவாங்க, அஜீசியாவில் நம்மளுடைய ரூம்ல தான் போய் நிப்பாட்டுவாங்க. நம்மளுடைய ரூம்ல போன உடனே என்ன செஞ்சிருவாங்க, நமக்கு நம்மளுடைய பஸ் ஸ்டாப் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. நம்மளுடைய பஸ் ஸ்டாப்